சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அண்ணாமலை. நம்ம பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சா கூட முத்துக்கும் மீனாவுக்கும் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சு கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. என்னப்பா அப்படி கடவுளை கூப்பிட்றீங்க காலையிலே அப்படிங்கிறாங்க. இல்லைடே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த கல்யாண நாள் நீங்கள் கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். முத்துக்கு நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டேனே, அந்த மீனா பொண்ணுக்கும் அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நம்ம நினச்சி விடுதோமே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. நான் எந்த பாவமும் செய்யலை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்க தோணுது அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா செஞ்ச அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படி இல்லை, அவங்க 2 பேர் வாழ்க்கையை நான் நினைக்கும் போது நான் உங்கள்கிட்ட 2 பேர்ட்டுமே கேட்டுட்டு செய்யலை. நானாக ஒரு முடிவு எடுத்துட்டேன் தவறுன்னு. ஆனால் அந்த முடிவு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு பல முறை யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நாங்கள் கூட பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காது வச்சுருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே மனோஜுக்கு பயங்கர கடுப்பு. இவன் முத்துலாம் பெரிய மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாப்புல. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜ் விட்றா, உன் லெவல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு போயிருக்கக்கூடாதுங்க தான் கடவுள் மாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம்மா இந்த ஓடு காலியை கட்டினான்னா முன்ன ரொம்ப கஷ்டம் தான் விட்டுருப்பா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. முத்து இவ பேசலாம் பெருசாக நினைக்காத, கல்யாண நாள் அதுமா அவங்க மாமியார் வீட்டில் விருந்து கூப்பிட்ருக்காங்க, விருந்துக்கு போய் நல்லா அவங்களுக்கு அன்பை பாராட்டிட்டு வா, சந்தோஷமாக அவங்களோட இரு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காருக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. சரி காருக்கும் போல் ஒன்றுக்கும் போல் சரியா, நான் மீனா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே காரில் போகிறாங்க. போகும்போதே இங்கேருந்து பழம் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே சீத்தா அம்மாவும் இருக்காங்க. வந்தோன்னே அவங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்கார வைக்காங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க சீத்தாட்ட. சீத்தா எப்படி இருக்க, காலேஜ் போறியா வைக்கியா அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் கரெக்டாக போயிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. நான் பார்க்க நேரம்லாம் பூ தான் வித்துட்ருக்கேன், எப்போ காலேஜ் போவேன், அந்த கேப்பில் போயிட்டு வந்துடுவியோ, இல்லை உன் தம்பி மாதிரி நீனும் ஏமாதிரியா அப்படிங்கிறாங்க. மாமா நானும் அப்படி கிடையாது, சத்யா ஒழுங்காக காலேஜ் போகிறானா போகலன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கரெக்டாக போயிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. நீ கரெக்டாக படிச்சிருமா, ஏன்னா படித்தா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், படிக்கலை அப்படிங்கிறதுனால 4 பேர் என்னெல்லாமா பேசுகிறாங்க. மாமாலாம் படிக்க முடியலை, என்ன படிக்க நான் ஆசை இருந்துச்சு படிக்க முடியல, நீ படிச்சிருமா, படிப்பு விஷயமா என்ன ஹெல்ப்னாலும் கேளு, என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம தங்கச்சி படிக்க வச்சுருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் முடிஞ்சு உருட்டி புரட்டி படிக்க வச்சுருவேன் மீனா, லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியாட்டிலும் அவள் காலேஜ் போய்ட்டு ஃபஸ்ட் காசுமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. இப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பொண்ணு உங்களை கிட்ட ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க அப்பா இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்பவே வெட்கமாகுது. நான் உங்களை அத்தையாக பார்க்கல நான் அம்மாவாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மருமகனே, நீங்கள் வீட்டில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு 2 பையன் இருக்கான், 2 பொண்ணு இருக்கான்னு நினைக்கும் ஆனந்தமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சட்டம் உண்மையிலே உங்களுக்கு நல்லா இருக்கு மருமகனே அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் பாட்டியும் சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் சொன்னாங்க நல்லா இருக்குது, மீனாவும் சொன்னாங்க மீனா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் மருமகனே, சத்யா தான் உங்களுக்கு அந்த அந்த கலர் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சத்யாவை எடுத்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ சத்யா கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இவன் எடுத்தான்னு ஏன் சொல்லலை மீனா, நீ அத்தை எடுத்தான்னு தானே சொன்னேன், இந்த சட்டை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சட்டையை கலத்துடுறாங்க. முத்து, உன்னை சட்டையை எதுக்கு கலத்துறீங்க, இதில் என்ன உங்களுக்கு அவமான குறைச்சல் ஆயிடுச்சு, ஏன்னா நான் எடுத்தால் நீங்கள் போட மாட்டீங்களோ, அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. உன் சட்டையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், சிட்டிக்கிட்ட வேலை பார்த்துட்டு நீ ஒரு சட்டை எடுத்து தருவா, அதை நான் போட்டு கலையணும்னா ஏங்க அப்படிங்கிறாங்க மீனா. உடனே கிளம்பி மருமகனான்னு சொல்லிட்டு சீத்தா அம்மா மீனா அம்மா ரொம்பவே கதறாங்க. உடனே மீனாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, கையெடுத்து, மீனா மன்னிச்சிக்கோ, மாப்பிள்ளாட்ட நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, சத்யா தான் சட்டை எடுத்தான்னு சொல்லிட்டு நான் தான் வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதில் தப்பு இல்லைம்மா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்றைக்கு தான் சமரசமாவாங்கன்னு சொல்லிட்டு தான் கவலையாக இருக்குது. அவர் இவன் மேலே கோவம் இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோன்னு வந்துட்டார், ஆனால் இவன் சட்டை எடுத்தோன்னா அவர் இது பண்ணிட்டு போகிறாரு, நான் என்ன தான் செய்யணும் எனக்கு தெரியல, ஏன்டா நீ சிட்டி கூட சேர்ந்து லாந்திட்டு இருக்க, அங்கே சேராதனாலும் கேட்க மாட்டேறேன், பாரு மாமா கோவப்பட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு கோவப்பட்டு போகல, இவ்வளோ ரேட்டுக்கு சட்டை எடுத்துருக்கானே, நம்மளால் இப்படி எடுக்க முடியலன்னு சொல்லி வைத்தறிச்சலில் தான் போகிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னடா பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக பேசு, என் வீட்டுக்காரருக்கு காதில் கேட்டால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிருவார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கையும் ஒடிச்சு விட்ருவார், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க.
உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, டேய் மருமகன் என்னடா பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளை மதிக்காமல் சட்டையை கலத்தி போட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. நீ வந்து வேணும்னா மாப்பிள்ளை கோவப்பட்டு போகிறாரு, நீங்களெல்லாம் பண்பாக தான் பேசினார், எல்லாருக்கும் வரும்போது பண்டை வாங்கிட்டு தான் வந்தார், எல்லாருக்கும் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து தான் வந்திருக்காரு அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சத்யா சொல்கிறாரு, அம்மா 200 300 சட்டை எடுத்துருப்பாரு, இது பெரிய சட்டை, நான் என்ன 1000 2000 எடுப்பேன், அவர்கிட்ட எடுத்த சட்டை எவ்வளோ தெரியுமா, 2000 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு 2000 குப்பையில் கொண்டு போடுறா அப்படிங்கிறாங்க சீதா. என்ன எப்படி பேசுகிற அப்படிங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், மாமா வந்து நீ ஒன்றுமே கொடுக்காட்டிலும் அவர் பாசமாக தான் இருப்பார், நீ சிட்டிகிட்ட வேலை பார்த்து நீ லட்சக்கணக்கில் கொண்டு கொடுத்தாலும் மாமா வாங்க மாட்டார், அவர் மற்றவங்க மாதிரி கிடையாது, பணத்துக்கு ஆசைப்படுறவரோ அதெல்லாம் கிடையாது, நேர்மையாக இருக்கிறவர், அவர் நேர்மையை பற்றி உனக்கு தெரியாது, ஏன்னா நீ நேர்மையாக இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அப்படி இப்போ மாப்பிள்ளையை நம்ம கூப்பிடணும், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நேராக போகிறவங்க கேட்குறாங்க, என்ன மீனா மாப்பிள்ளை சட்டைலாம் போகிறாரு, என்னாச்சு, இது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சட்டை லைட்டாக கிழிஞ்சிருச்சு, வீட்டில் உள்ள சட்டை அளவு சேரல, அதனால் வீட்டில் போய் வேறு சட்டை போட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதான் பெண்ணினோட போனார், காரில் பெண்ணினோட ஏறினார், அதான் என்ன பெண்ணினோட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. மீனா அழுறாங்க, என்னால் ரொம்ப கஷ்டமாக, நானும் என் வீட்டுக்காரர் வந்திருக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அத்தை வந்து உன்னை கஷ்டப்படுத்துது வைக்குது, நான் வந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் நான் வரமாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பேசுகிற, சத்தியா எடுத்துன்னு தானே மாப்பிள்ளை கோவப்பட்டு போகிறாரு, மாப்பிள்ளை மேலே என்ன தப்பு இருக்குது, இவனை அவனுக்கு ஏதோ வகையில் சிட்டியில் வேலை பார்க்குறது பிடிக்கல, நம்மளுக்கும் பிடிக்கல, சொன்னால் கேட்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, நான் நல்லா இருக்குது மாமாவுக்கு பிடிக்கல அப்படி தானே, இந்த சம்பளத்தில் வேறு எவன் வேணான்னு தருவான், காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன், கிட்டத்தட்ட மாதம் 60,000 70,000 நான் சம்பாதிக்கிறேன், 60,000 70,000 சம்பாதிக்கிறேன், அப்படி என்னடா வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா பொறுப்பும் நான் தானே பார்க்குறேன், சிட்டி உள்ளே போயிட்டான், அவன் வரவு செலவுப்புறம் நான் தான் பார்க்குறேன், அதுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, அது அவருக்கு பிடிக்கல, தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து கம்மியான சம்பாதிக்கிறோம், நம்மளோட நமக்கு இளைய பையன் பொண்டாட்டியோட தம்பி கஷ்டப்பட்டு குடும்பம் வந்தவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு பொறாமையில் கூட அவர் போவார் அப்படிங்கிறாங்க. டேய் சத்யா ஒழுங்காக பேசு, இல்லைன்னா பிறகு பிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னக்கா எப்படி பேசுகிற அப்படிங்க. பிறகு என் வீட்டுக்காரன் ஏன் முன்னாடி குறைச்சி பேசிகிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. அக்கா உன் புருஷனா ஊரே குறைச்சி பேசி அன்றைக்கி என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி நடந்ததுனால என் புருஷன் நிரூபிச்சண்டா அப்படிங்கிறாங்க. நீ நிரூபிக்கலன்னா அவன் புருஷன் இன்னும் குடிக்கிறனா தானே வாங்கியிருப்பாரு, அன்றைக்கி என்னமோ குடிக்காமல் அலைஞ்சிட்டாரு, இல்லைன்னா அவன் புருஷன் குடிக்கிறவர் தானே அப்படிங்கிறாங்க. டேய் குடிச்சிட்டு அலைகிற குடிக்காரன் கிடையாது என் புருஷன், அவருக்கு வேணும்னா தான் குடிப்பார் சரியா, அதுவும் யார் சொல்லி குடிக்கணும்னு அவசியமாக அவர் கிடையாது, அடுத்தவங்க உழைப்பில் குடிக்கிறவரும் தவறான வழியில் போகிறவரும் கிடையாது என் புருஷன், எதையுமே நேர்மை வழியில் தான் சந்திப்பார், என்ன அவருக்கு கோபமோ அன்போ நேரில் காட்டுவார், மறைச்சி காட்ட தெரியாதவருக்கு அப்படிங்கிறாங்க. உன் புருஷனை நீ பெருசாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மாமாங்கத மரியாதையோடு பேசுகிறா இருந்தால் சத்யா பேசு அக்கான்னு சரியா, என் வீட்டுக்காரை குறைச்சி பேசி நீ அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டு விட்டு. உடனே சீதாம்மா, மீனா நீனும் போகக்கூடாது மீனா, இருமினா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் வீட்டுக்காருங்க இருந்தால் மரியாதையாக இருக்கும், என் வீட்டுக்காரர் இல்லாத இடத்துல நான் இருக்குது சரியாக வராதுக்கா, சரியாக வராதுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது கண்ணீர் சிந்திக்கிட்டே போகிறாங்க. இந்த சத்யாவுக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஆகவே மாட்டேங்குது, இந்த சத்யாவும் இந்த சிட்டிகிட்டு இருந்து வேலையை விட்டு நிற்க மாட்டேக்கான், என் வீட்டுக்காரும் புரிஞ்சிக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுதுட்டு வராங்க. இந்த சூழ்நிலை சட்டை இல்லாமல் வீட்டுக்கு போனோன்னே இவனை பார்த்து ஏங்க இங்கே பாருங்கள் பயங்கர கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா நம்மளே என்னடா பெண்ணினோட வர அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி கேட்குறாங்க, என்னடா பேத்தியோட வீட்டுக்கு போகிறேன்ட்டு போனேன் பெண்ணினோட வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. சட்டை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை. இல்லைப்பா சட்டை ரொம்ப இதாக இருந்துச்சு, ஏசி ஒர்க் ஆகலாம், அதனால் சட்டையை கலத்தி காரில் வச்சிட்டேன். சட்டையை கலத்தி காரில் வச்சு வரமாக போட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா போடணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை பார்த்தா அப்படியே தெரியுது, அங்கே சட்டையை வாங்கி கொடுத்துருப்பாங்க, இவன் எதையாவது பேசியிருப்பான், சட்டையை கலத்தி வச்சுட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, உனக்கு அவங்கள பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த சட்டை வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு வழி கிடையாது, வாடகைக்கு யார்கிட்டையாவது சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த சட்டைக்காரன் வந்து சட்டையை கேட்டிருப்பான், இவன் கலத்தி கொடுத்துட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறாங்க. அம்மா கரெக்டாக பேசுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறாங்க. தெரியுது நீ சட்டைலாம் வரும்போதே தெரியுது, அங்கே தான் கஞ்சி கூட வழி கிடையாது, அவங்களுக்குலாம் என்ன வீம்பு, அவங்களாம் என்ன விருந்து கூப்பிட்றது, வழக்கம் போல் ஒரு துவையல் இறைச்சி ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறாங்க, அதை மாதிரி சாப்பிட்டு போக வேண்டியதானே, இவனுக்கு ஒரு ஊறுகாவும் கூடுதலாக வைப்பாங்க, வேற என்ன வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு போட்ட சட்டையை 2000 வாங்கியிருக்கான் என் மச்சினேன், அது போக வந்துட்டு எனக்கு மீனாவுக்கு 2500 சேலை எடுத்திருக்காங்க, மீனா கையில் ஒரு 5000 கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் முறுக்கு அது அதிரசம் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க, இந்த அளவுக்காக செய்கிறாங்க,
உங்கள் மூத்த மருமகளுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து என்னம்மா இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க நினச்சாங்கன்னா கோடிக்கணக்கில் செய்வாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அங்கேயே அவரே களி தின்னுட்டு இருக்காரு, அவருக்கே அங்கே சோற்றுக்கு வழி கிடையாது, சரியான சோற்றுக்கு. அவர் வந்து வெளில வந்து கொண்டு வரான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, இருக்கிற சம்மந்தியை முதல்ல ஆதரிக்க பாரு, அதுக்கப்புறம் வர சம்மந்தியை நீ ஆதரிக்கணும் விஜயா, ஓவராக பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அத்தை உண்மையை தானே சொல்கிறேன், அங்கே என்ன வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ யாருன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. என்னத்த நான் வந்து உங்கள் தம்பி மகா அப்படிங்கிறாங்க. என் தம்பி மகளா, என் தம்பி மகன் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் தம்பி எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து எல்லாம் செஞ்சுருக்காரு, போயிருக்காரு, ஐடி கார்டுலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா பேர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு பிறந்த சான்றிதழ் இருக்கா விஜயா அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த காலத்தில் யார் பிறந்த சான்றிதழ் எடுத்தா அப்படிங்க, இருக்க வாய்ப்பு இல்லை, அது எனக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எப்படி ஒத்து கேட்குறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து சின்ன வயசில் தாய் தகப்பன் இல்லாமல் பிச்சை எடுக்க வந்த, சரியா, அப்படி ஒரு பிள்ளைய எடுத்து வளடா, இந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் இல்லாமல் இருக்குது, உனக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்குது, எடுத்து வளன்னு என் பையன்கிட்ட சொன்னேன். என் பையன்னா யார், என் தம்பிகிட்ட சொன்னேன். என் தம்பி எடுத்து வளர்த்தான். எடுத்து வளர்த்து எங்கள் சொந்த பிள்ளையாகவே ஒன்று வச்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த பிள்ளைய வந்து வெளியே கட்டி கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி என் பையனுக்கே உன்னை கட்டி வச்சேன். உனக்கு ஒரு சீர்வரிசை தரத்துக்கு உன்னை வளர்த்த அப்பனுக்கோ உங்கள் அம்மைக்கோ உனக்கோ அது இது கிடையாது. நான் அதை கேட்கல, எதிர்பார்க்கலை. என்ன என் சொந்த பிள்ளையா ஒரு உறவாக நினச்சேன். ஏன்னா நீ வந்து அவங்க வந்து இந்த உறவாக இருக்கணும்னு நினச்சி அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க, அதை நீ எழுச்சியாக பேசுகிற. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ பெரிய கோடீஸ்வரியாக இருந்து ஒரு கீழே உள்ளவங்களை பேசினா கூட சரி நீ பணக்காரி பேசுத அப்படின்ட்டு போயிடும். நீ ஒன்றும் இல்லாமல் வந்தவா, நீ யாருன்னே உனக்கு அடையாளம் கிடையாது. அப்பேற்பட்டவளை நான் இந்த வீட்டு மருமகள் ஆக்கியிருக்கேன். எதுக்காக, என் தம்பி உன்னை பிள்ளையாக வளர்த்தான். என்ன ஒரு பெண் பிள்ளைக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு தான். இன்றைக்கி வரைக்கும் அண்ணாமலை உன்ட்ட சொன்னதும் கிடையாது, நான் சொன்னதும் கிடையாது. இன்றைக்கி நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீ மீனா குடும்பத்தை ரொம்ப தரக்குறைவாக கொண்டு போகிற உன்னுடைய செயல்பாட்டில். அது சரி கிடையாது. அவங்க மனசு கொதிச்சிச்சின்னா நீ வந்து இருக்க மாட்ட, அழிஞ்சிருவ அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் அவளுக்கு புரியாது, அவள் அரக்கி குணத்துக்கு வந்துட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தியா விஜயா, இந்த மாதிரி தன்மைக்கு யாரும் போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி பார்க்குறாங்க. ஓஹோ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் வந்தது தான் இன்றைக்கி இந்த சீன் போடுறீங்களா ஆண்டி, சரி சரி இது என்றைக்காவது நம்மளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் அது அத்தை வந்து ஏதோ கோவத்தில் மேலே சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் மனோஜ், நான் கோவத்துலேயும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, நான் சொல்லுது கோவத்தில் இருந்தால் உங்கள் அப்பாட்ட நான் நிதானமாக இருக்கும்போது கேட்டுப்பார் உங்கள் அம்மா யாருன்னு சொல்லிட்டு. அம்மா விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா அதான் உங்கள் அப்பா போனோம், சரியா, அதையே உங்கள் அப்பா தெரிவிக்க வேண்டாம்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையில் உங்கள் அப்பா இருக்கான். ஆனால் உங்கள் அம்மா இருக்காளா அப்படி அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, அவங்க வீட்டில் என்ன செய்கிறதுக்கு வழி இருக்குது, கரெக்டாக தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. டேய் இவ்வளோ சொல்லியிருக்கேன், உங்கள் அம்மையே ஒன்றும் இல்லாதவா, இருக்கப்பட்டு ஒன்றும் இல்லாத இன்னொரு ஆளை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதுதான் இவங்க பவுசா, நானும் பெரிய குபேரன் வீட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவங்க அம்மா அப்படி தான் பேசிகிட்டு இருக்கா, அவங்க அம்மாவோடைய நிலை என்னென்னு அவளுக்கு தெரியும். கல்யாணம் முடிக்கிறதுக்கோ எதுக்கோ வீட்டில் காசு கிடையாது, காசை நாங்கள் கொடுத்து எல்லாமே பண்ண வச்சோம். எதுக்கு இதை நான் சொல்கிறோம்னா, யாரையும் குறைச்சி பேச வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன், சொல்லி காட்டுறதுக்காக சொல்லலை. இன்றைக்கி ஒன்றுமில்லாதவங்களுக்கு இந்த ஒரு ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என் பேரில் உள்ள இடத்த என் தம்பிக்கு எழுதி கொடுத்தேன். என் தம்பி சரி நம்ம பிள்ளைய எடுத்து வளர்த்துட்டோம், அவளுக்கு நாளைக்கு ஒரு பிடிமானம் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த எழுதி கொடுத்தான். இந்த இடத்த என் பையன் வந்து லோனை போட்டு வீடு கட்டி வச்சுருக்கான். அந்த வீடோ இந்த இடமோ விஜயாவுக்கோ என் அப்பனை எடுத்து வளர்த்த என் அப்பனுக்கோ பாத்தியப்பட்டது கிடையாது. இது பாத்தியம் எனக்கும் என் பையனுக்கும் தான். இதை வந்து நாங்கள் பெருந்தன்மையாக விஜயாவை கொடுத்து அழகு பார்க்கும். ஆனால் அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இது என் வீடு, இது என் வீடு, அவங்க இருக்கக்கூடாது இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இன்னையோட அந்த பேச்சை விட்டுறணும், சரியா, இல்லை அப்படின்னா லீகலாக என்ன பண்ண முடியுமோ எனக்கு தெரியும். நானும் வக்கீல் எல்லாருமே நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்க தான் செய்தாங்க, பழகிட்டு தான் இருக்கோம். என் மருமகா என் பையன் இருக்காங்க, என் பேரமார் இருக்காங்க, என் பேத்தியில் இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து இந்த வீட்டை எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. பின்னாடியே மீனா கண்ணீரோடு வராங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஓவராக படம் போட்டுக்கிட்டு இருந்தல, ஓவராக சீன் போட்ட அழு, இந்த முத்து வந்து ஒன்றை வந்து நல்லா வச்சுருக்கான் பெருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ண வளர்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பார்த்து என்ன மீனா அழுது அப்படிங்கிறாங்க. பெரிய என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இவங்க அப்படியே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சட்டையை கலத்துனா வீட்லேயே அனுப்பான், சட்டையை பிடிங்கிட்டு விட்டா அவன் எப்படி நிற்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நாங்களாம் சட்டையை கலத்தில் வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா
தெரியாமல் பேசக்கூடாது. இப்போ தானே பாட்டி இவ்வளோ சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஒரு காலம் திருந்த மாட்டான் உங்கள் அம்மா, கடைசி காலத்தில் ஒரு வாய் கஞ்சிக்கு வந்து வாங்கிட்டு வந்து நிற்பாடா, அன்னைக்கும் நீ வந்து நினச்சி இதே வார்த்தையே கேட்டுட்டு கஞ்சி விடுறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. இல்லை பாட்டி, அம்மா அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க, அம்மா நல்லா இருப்பாங்க, நான் பார்க்காட்ட கூட மனோஜ் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருதுன்னு முழிக்காரு. உடனே பாட்டி மனோஜே திருதுன்னு முழிக்க அவன் பார்க்க மாட்டான் போல, நானே பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட தான் கஞ்சி வாங்கி குடிக்கணும் அப்படி ஒரு அவசியம் கிடையாது, என் பையன் மனோஜ், ரோகிணி, ரவி, சுதி போடுவாங்க சாப்பாடு அப்படிங்கிறாங்க. நல்லா போடுவாங்க, அவங்களே ஒரு வாய் சோறை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, இந்த மீனா சமைச்சு தான் அவ்வளோ பேர் சாப்பிட்ணும் உட்காந்துட்டு இருப்பாங்க, உனக்கு நல்லா போடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தான் அவங்க சமைச்சு கொடுக்கணும், அவங்க இருக்க வசதிக்கு வந்து வேலைக்காரங்களை வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப தோரணையாக இருக்காங்க. விஜயா, இந்த வீட்டில் நீ உட்காந்துட்ருக்க, யார் யார் எப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க, பயங்கரமாக நினச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், என் பையனுக்கும் தெரியும், என் பேரமுத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட எல்லாம் நம்ம வீட்டுக்கு பார்க்க விட்ட வந்த பிள்ளைகள், அது நல்லா இருக்கட்டும், அந்த கதையில் அதோட விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். நீ ஒரு ஆளை கூட்டி பேசுகிறது, ஒரு ஆளை குறைச்சி பேசுகிறது, இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த நாச்சார் குணத்தை நான் காமிக்க வேண்டியிருக்கும். பிறகு நீ வந்த இடத்துக்கே போக வேண்டியிருக்கும் பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. என்னத்தை, நான் 3 பிள்ளை பெற்று என் 3 பையங்களும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அது போக மருமக்களோடு இருக்கேன், என் சொந்த வீடு என் பேரில் இருக்குது, என் புருஷன் கண்மார் இருக்கார், இப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை பேசும்போது உனக்கு குத்துதில்ல, மீனாவை பேசும்போது, மீனா குடும்பத்தை பேசும்போது மீனாவை குத்தாதா இல்லை அவன் மருமனுக்கு குத்தாதா? கரெக்டாக பேசு, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் இதே சிரிச்சுக்கிட்டு இருக்க முத்தோ, இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க நாச்சாரோ வேறு மாதிரி மாறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அவன் என்னத்தையும் பேசிட்டு போகிறான், முத்து மீனா ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. மீனா வா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வரல மாமா, இவர் கேளுங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா மனசை கஷ்டப்பட்டு வராரு அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி எந்திரிச்சு வராங்க. டே உனக்கு அறிவு இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பூசை கொடுக்காங்க. பாட்டி 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 வலிக்கு அப்படிங்கிறாங்க. வலிக்குன்னு தானே அடிக்கிறேன், நீ ஏன்டா அப்படி செஞ்ச, அவங்க மனசு எவ்வளோ பாவம் கஷ்டப்படுண்டா, இவ்வளோ நேரம் உங்கள் அம்மைக்கு பேசிட்டு அம்மைக்கு பற்றி தான் உனக்கு வருதா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பிக்கும் இவருக்கும் ஏதோ வகையில் பிடிக்க மாட்டேங்குது, என் தம்பி வாங்கி கொடுத்த சட்டைன்னு சொல்லி கலத்தி போட்டு வந்துட்டார், எங்கள் அம்மா ரொம்ப அழுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அவனை பிடிக்காது, அவன் இந்த சட்டையெல்லாம் எனக்கு இது பண்ண முடியாது, அவன் தேவையில்லாதவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான், அவன் சம்பளத்தில் வாங்கின சட்டையை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, சரி நம்ம கூட கொஞ்சம் குசி பேத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, அவனே வந்து சரியான வழியில் சம்பாதிச்சா ஏன் இந்த முத்து வாங்கி போட்டிருக்க மாட்டான், சரியான வழியில் சம்பாரிச்சிருக்க மாட்டான், அது அவனுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால் வாங்கி போடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே உனக்கு ரொம்ப பாசந்தான் மோகம் மேலே, உனக்கு வந்து இப்போ மீனா குடும்பத்தை மட்டம் தட்டணும், அதுக்கு நீ தட்டதுக்கு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி எல்லாத்தையும் பார்த்து சரி ரைட் நல்ல டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு, மனோஜ் இன்றைக்கி நமக்கு நல்ல நேரம் போக்கு இருக்குது, ஹாலில் உட்காந்துடலாம், நம்ம சாப்பிட்டோம், செமிக்கு வரைக்கும் இது என்ன நடக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இந்த பேசுகிறத பாட்டி காட்டுறாங்க. என்ன ரோகிணி, குடும்பத்தில் வந்து பிரச்சனை வர்றது உனக்கு சந்தோஷம், டைம் பாஸ்னே அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் அப்படி சொல்லலை, ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு கருத்தா எப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிற. நல்லா பார்க்குற வந்த மூத்த மருமக ஒரு ஆள் சண்டை போட்டால் விடுங்கத்தேன்னு சொல்லணும், என்ன மீனா சொன்னால் மீனா விடுங்க, குழந்தைன்னு சொன்னால் குழந்தை விடுங்கன்னு சொல்லணும், நீங்கள் எல்லார் சண்டையும் வேடிக்கை பார்க்குற எப்படி ஆட்களாக இருக்கி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி எங்கள் மேலே என்ன தப்பு, நாங்கள் ஏதாவது பேசுகிறது தப்பு, அவங்க பேசுகிறாங்க நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. நீ கடைசி வரைக்கும் வேடிக்கை தாண்டா பார்க்க போகிறேன், ஒரு தொழிலும் பண்ண போகிறது இல்லை, ஒன்றும் செய்ய போகிறது, என்னத்தை எப்படி பேசுகிறீங்க, அவன் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறான், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நேர்மை இருக்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உழைப்பு இருக்கணும், 2 தான் இல்லையே அவங்ககிட்ட அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து திரிக்காரே, இந்த அவங்களும் ஒன்று தேவையாடா, போடா போய் இன்னொரு வாட்டி சாப்பிட்டு தூங்குது வெளியே போடுறா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை, யார் என்ன எப்படி பண்ண, நம்மளுக்கு என்ன ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. உடனே அம்மா சொல்கிறாரு, சரி உங்கள் வேலையை பாருங்கள், மீனா ரூமுக்கு போங்க, மீனா மனசு கஷ்டப்படுமா நடக்காடா, கல்யாணம் நல்லதுமா அப்படி இருக்கக்கூடாது, சரி 2 பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சரி மீனா கிளம்பு நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வரலன்னா வேறு யாரையும் கூட்டி போக முடியுமா அப்படிங்கிறாங்க. கூட்டி போயிருங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆஹா இதை வச்சு அவங்களுக்குள்ள மறுபடியும் வருது, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முகத்தை பார்க்குறாங்க விஜயா. உடனே ரோகிணி பார்த்துட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க சொல்கிறாங்க, ரோகிணி சொல்கிறாங்க ரூமில் போய் மனோஜ்
பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த மீனாவும் முத்தும் குழஞ்சிக்கிட்டே அலைஞ்சாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் பயங்கர ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இனிமேல் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனாலும் அந்த மீனை சமைச்சிருவா. என்ன கொஞ்சம் உப்பு கறிக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன உப்பு கறிக்குமா அப்படி? ஆமாம், அவள் கண்ணீர் வச்சு எல்லா பக்கமும் சிந்துவா, அதில் கொஞ்சம் உப்பு வைக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். அது விஜயா சரி ரைட், நம்ம பையனும் நம்ம பையனும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே இந்த வீடு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே முத்து கோயிலுக்கு இன்னும் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டு இருக்க மாட்டி அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்புங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லுவாங்க, நான் போகல பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்களும் வாங்க கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கும் மீனாக தான் கல்யாணம் ஆகிருக்கு, உனக்கும் ஆகிருக்கு, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு, அத்தை அவங்க தான் போக விருப்பம்லாங்க, நீங்கள் ஏன் அவளுக்கு டைம் அனுப்பிவிடுதீங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே இந்த அத்தையிட்ட எதுவுமே பேச முடியாது. இந்த நோட்ஸ் கட் பண்ணதுலேயே வேலையாக இருப்பாங்க. இந்த ரோகிணியும் ஸ்ருதியும் இவங்க பண்ணதில் என்ன மதிக்காமல் போயிட்டோன்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அத்தை நீங்கள் கிராமத்துக்கு போகலையா? போனால் தானே விவசாயம் பண்ணலாம், வைக்கலாம் அப்படின்ட்டு கிடக்காங்க. எனக்கு தெரியும் நீ எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ண. நீ என் வீட்டில் என் பையனை கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு ஒன்றும் செஞ்சது இல்லைல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படி இப்படின்ட்டு கிடக்காங்க. ஒன்றும் இல்லை, சதனாம இரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா போகிறீங்க? நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ இரு, நாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் எலும்பு கறியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆட்டுக்கறி வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து கறி குழம்பு எல்லாம் ஜம்முன்னு வைக்காங்க. கோயிலுக்கு போய்ட்டு ரொம்ப சுகமாக வராங்க. முத்து மீனாவும் கல்யாண நாள் அது ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், வாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் காலையிலே சமைச்சி வச்சுருக்கேன், அதெல்லாம் வீட்டில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி வேண்டாம். என்ன வேண்டாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆட்டுக்கறி வைக்கிறாங்க. வச்சு ஸ்வீட்லாம் வைக்கிறாங்க. முத்து மீனா கூட்டு அப்படிங்கிறாங்க. மீனா முத்து கூட்டு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு பேரானந்தமாக இருக்குது. முத்து மீனாவும் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க. இப்போ அம்மா சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டிக்கிட்டே சிரிக்கிறாங்க. மீனா எலும்பு கறி நல்லாயிருக்கும், சாப்பிடு அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்களும் சாப்பிடுங்க, அப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் சாப்பிடுதாங்க. இவங்க 4 பேரும் சாப்பிட்டதை பார்த்த விஜயாவுக்கு சொட்டாங்கி போடுது. ஆகா, ஆட்டுக்கறி எடுத்து வந்து சாப்பிடுதாங்க வைக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே டேய் அண்ணாமலை, உன் பொண்டாட்டிக்கு மூக்கு இப்போ வேர்த்திருக்கும், ஆட்டுக்கறி வச்சிட்டோமா, கொஞ்சம் நேரத்தில் பாரு, இந்த டைனிங் டேபிளே சுற்றிட்டு வருவா பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆகா, இந்த அத்தை வேறு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் நம்மளுக்கு அந்த கறி வாசனை வேறு தூண்டுது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் ரூமில் படுத்து கிடக்காரு. மூக்கை அப்படிங்கிறாரு. என்ன மனோஜ் மூக்க மோந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, வீட்டில் மட்டன் வச்சுருக்காங்க, மட்டன் யாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் யாரும் சாப்பிட்டு வராங்க. அப்படி இல்லை ரோகிணி, நம்மளுக்கு சைவ சாப்பாடு வச்சுட்டு அவங்க மட்டும் மட்டன் சாப்பிட்டா அது தப்பு இல்லை, ஒரு வீட்டில் எல்லோரும் கொடுக்கணும்ல, அப்போ இந்த மீனா மட்டும் மட்டன் அவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்க, என்னப்பா நீங்கள் எல்லோரும் மட்டன் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களுக்கு கல்யாண நாள்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. டேய் கல்யாண நாள் அவங்க சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நானும் பெரிய ஆளாக போகிறேன், எங்களுக்கெல்லாம் மட்டன் கிடையாதா அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன், அவங்களுக்கு கல்யாண நாள், கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டா தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உட்காரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உட்காந்து சாப்பிட்றாரு. ரோகிணி வரையா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்கிறாங்க, ரோகிணி சாப்பாடுனா போதும், என்ன கூட என்ன ஏதுன்னு கேட்காம டேபிளில் உட்காந்துட்டீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கும் மனசு கேட்கல, மட்டன் வாசனை வேறு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் பையன் வராங்க. சரி மூத்த முறை நீயும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவும் முத்தும் ஊட்டிக்கிட்டு ஒருத்தர் இடித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. ரோகிணி கடுப்பாகிறத பார்த்துட்டு விஜயா பார்க்குறாங்க. பார்த்தியாமா என்னெல்லாம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கிட்டி எதிரும் புதிராக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்து மீனாவும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மீனா ஒரு பெரிய கைக்காரி, அவள் எப்படி போனாலும் இழுத்து கையில் வச்சுக்கிறா. அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் ஓவராக பண்ணிகிட்ருக்கா. எப்படியாவது இந்த அவங்களுக்குள்ள பிரச்சனையை விரிசல் அடைச்சி வந்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, கறி சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் கைராசி நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா கைராசி நல்லா இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த உங்களவுக்குலாம் அவங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி மீனா, இனிமேல் என்ன பாட்டி இருக்கிற வரைக்கும் என் மருமக சமைச்சு தருவாள், என்ன அவள் சமையல் தான் செமையாக இருக்கும், ஏன்னா அவள் சமையலில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு,
என்ன அதனால் நீ சமைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் சமைக்க முடியாது அப்படிங்கிறான். அதை நீ தானே சொன்ன மீனா சமையல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இல்லை நீ உன் சமையலை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நான் சாப்பிட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்றைக்கு எனக்கு சாப்பாடு தந்துருக்க? கல்யாணம் முடிச்சோடனே என் பையனை தனியாக கூப்பிட்டு வந்துட்டேன். நீ கஷ்டப்பட்ட பிள்ளை, வீட்டோடு இருப்ப, என்னையும் மகனையும் பார்த்துக்கிடுவான்னு பார்த்தேன். என் பையன்கிட்ட என்னத்தை சொல்லி அது சொல்லியோ அவன்கிட்ட இது பண்ணோன்னே என் பையன் ஒரு வரிக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பான். நீ கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தானே எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா தப்பாக எதுவும் சொல்லலையே. கல்யாணம் முடிஞ்ச 4வது நாள் வடக்கத்தக்கன்னு சரி நம்மளால் 2 பக்கமும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தனி கொடுத்தனை கூட்டி வந்துட்டேன். இதான் நடந்துச்சு. உங்கள் அப்பாவுக்குள்ள காலிமனை இது இருந்துச்சு, இது வீடை கட்டி நம்ம லோனை போட்டு வீடை கட்டி இருக்கோம் என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? முத்து பிறந்த பிறகு தான் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. முத்தை ராசிக்காரன் உன் பொண்டாட்டி அந்த நேரத்தில் கொஞ்சுவா. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் அவள் இவனை பிடிக்காத மாதிரி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மறக்க முடியாதுமா. முத்து பிறந்த அன்னைக்கு தான் அவனுக்கு நீ ரயில்வேயில் பெர்மனன்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் போகும்போது எனக்கு அவனை பார்த்துட்டு தான் போவேன், அவ்வளோ ராசிக்காரன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா முத்தை பார்க்குறாங்க. என்னப்பா இதை சொல்லவே இல்லை நீங்கள் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், உங்கள் அம்மா உன்னை ரொம்ப பாசமாக பார்த்துப்பா சின்ன வயசில், சம்பவம் நடக்குதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு என்ன தான் நடக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அத்தை பாசமாக தான் இருந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கார மேலே, அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. சரி பாட்டிகிட்டையாவது கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. பாட்டி சொல்லுதாங்க, மீனா இன்றைக்கி பூ வாங்கலல்ல அப்படிங்கிறாங்க. வாங்கலை பாட்டி, இன்றைக்கி வாங்கண்டான்னு சொன்னாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வேலைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், என்ன ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஃபஸ்ட் நைட் ஏற்பாடில் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர ஷாக்கு. மீனா இது எப்படி அப்படிங்கிறாங்க. தெரிலங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் பேராண்டி ரெடி பண்ணியிருக்கேன், சரியா? இந்த கல்யாண நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள் நீங்கள் என்ன எப்படி சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் அன்றைக்கி நிலைமையில சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருந்தாலும் 2வது வாட்டி தள்ளிக்கிட்டுமோ சொன்னல, அதே நாளை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வாழணும், சரியா? வாழ்ந்து சீக்கிரம் பேரனோ பேத்தியை எனக்கு பெற்று கொடுங்க, என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை நல்ல நாள் அதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும், நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சும்மையாக சமாளிக்கிறாங்க. நீ எதுக்கு இந்த அர்த்தத்தில் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் சின்ன வயசு ஒன்று சேர்ந்து உனக்கு பிடிக்கல, என்ன அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும், அதுக்கு பார்க்கணும், இது பார்க்கணுன்ட்டு கிடக்க. இந்த நாள் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, இதே நாள் நல்ல நாளாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு முன்ன வரும் பொண்ணு வரும், லீப் வருஷம்பாங்க, அப்படி இப்படிம்பாங்க, அதனால் முகூர்த்தம்லாம் கரெக்டாக வராது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவா தன் மருமக அவங்க நல்லா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. இந்த அத்தை எதை சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏங்க உங்கள் அம்மாவை பேசாமல் ஊருக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் ஊருக்கு போக சொன்னோன்னே எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்க. ஏங்க இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடா? இவ்வளோ நேரம் பாடம் எடுத்துருக்காங்க, இவ்வளோ நேரம் பாடம் எடுத்து ராமாயணத்தை மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க இருந்தால் தாங்க வீடு நல்லாயிருக்கும், பழைய வீடு இல்லைங்க, அதை பராமரிக்கணும், விவசாயம் அப்படி இப்படின்னு அரைச்சமாகவே அரைக்காங்க. ஏன் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காத, எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இவ்வளோ காலம் எங்கள் அம்மா அதனால் உன் வேலையை மட்டும் பாரு, எங்கள் அம்மா செய்கிறது கரெக்டுன்னு எனக்கு தெரியும், அதனால் விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைங்க இங்கேயே இருந்துகிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, சரியா, என்னை பார்க்க வந்திருக்காங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் இவர் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காரு, ஏமா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து செவடால் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த முத்துக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் நடந்து சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருது. காலையிலே விடிஞ்சோடனே மீனா சந்தோஷமாக இருந்தாலா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுது. பாட்டிக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது. வரும்போது தலையை பார்க்குறாங்க, மல்லிகை பூலாம் கசங்கிருக்கு. ரைட்டு மனசு நைட்டு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசில் சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே சமைக்கிறதுக்கு மீனா எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பாட்டி பார்க்குறாங்க, பற்றியா எவ்வளோ இருந்தாலும் காலையிலே குளிச்சுட்டு சமைக்கக்கூடிய வேலையை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு மருமக கிடைக்க இந்த விஜயா கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் அந்த விஜயாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை, இங்கிட்ட இல்லை பற்றியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மீனாவுக்கு வாந்தியாக வருது. உடனே ஓன்னு வாந்தி பண்ணுறாங்க. உடனே மீனா அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க பாட்டி. உடனே டேய் பேராண்டி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி வாந்தி பண்ணிட்டு இருக்காடா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு பாட்டி எதுவும் சாப்பிட்டாளா அப்படிங்கிறாங்க. தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பிடிச்சிட்டு நம்மளை என்ன அப்படிங்கிறாங்க.
அண்ணாமலை எல்லாமே நல்ல செய்தி தான் அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன என்ன என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ தாத்தாவாயிட்டடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா நீ தாத்தாவாயிட்டியா, என்ன வயசான பாட்டி சொல்லுதாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், நீ வந்து அப்பனாயிட்டடா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்க. டேய் மீனா மாசமாக இருக்காடா, அவள் குழந்தை வைக்க போகிறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா எந்திரிச்சு வராங்க ரூம்லேருந்து. ரொம்ப கடுப்பாயிருது. என்ன இந்த பூக்காரி மாசமாக இருக்காளா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. பாட்டி வாந்தி தானே பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆஸ்பத்திரி போகணுமா அப்படிங்கிறாங்க. டேய் நான் நாடி துடிப்பாக பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக படுது சரியா, உங்களெல்லாம் நான் தான் வந்து பார்த்து சொன்னேன். இப்போ வந்து எனக்கு என் பேத்தி மாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ டாக்டர்கிட்ட போய் என்னென்னு கேட்டுவா அப்படிங்கிறாங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட கூட்டி போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க. நான் செக் பண்ணிவிட்டு ரொம்ப யோசனை பண்ணி சொல்லுவாங்க. என்ன டாக்டர் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு குழந்த வந்து கன்ஃபார்ம், ஆனால் வந்து குழந்த வந்து 3 மாதமாக இருக்குது, அது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரியலையே டாக்டர் அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாங்க. குழந்த வளர்ந்து 3 மாதம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு வாந்தியும் வரல ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சிலவங்களுக்கு வாந்தி வராது, சிலவங்களுக்கு மயக்கம் வராது, ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைப்பில் இருக்குது, அதனால் நீங்கள் 3 மாதமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை நேராக வீட்டில் போய் முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கர சந்தோஷம். அண்ணாமலை வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். டேய் அப்பா நான் தாத்தன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா நீ பாட்டி ஆகிட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க நானும் பாட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டிலும் பாட்டி தான், கிளவி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அண்ணாமலை அவள் ஏற்றுக்கல, நான் போட்டி ஆகிட்டேன், என்ன என் பேரன் கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே பேரன் கோடீஸ்வரன் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முழிக்கிறாங்க. ஆமாம், என்ன விஜயா பார்க்குற, நான் தான் சொன்னோம்ல இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு யார் சுமக்காங்களோ அவங்களுக்கு நான் சொத்து கொடுப்பேன்னு சொன்னோம்ல, கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியிலேருந்து விஜயா மனோஜுக்கெலாம் தாங்கலை. இந்த சூழ்நிலையில் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைக்கப்படுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொதல் கல்யாண நாள் கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ளே நீ மாதமாக இருக்குன்னு கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ 3 மாதமாக இருந்திருக்கு, அது உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு வந்து மாமியார் அம்மா மாதிரி இருந்தால் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பா, அவள் உனக்கு எதிராக இருக்கா, நீ எப்படி சொல்லியிருப்ப, ஏன்னா உனக்கும் தெரியலையா மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் முன்ன தான் வரும், அதனால் நான் அதை கவனிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இன்னும் வந்து மீனா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பாட்டி சொல்லிடுறாங்க, டேய் பேராண்டி, அவள் மாசமாக இருக்கிறதே அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அவள் சத்தான ஆகாரம் சாப்பிட்டாளா சாப்பிட்லையான்னு நமக்கு தெரியலை. ஆனால் இந்த வீட்டிலேருந்து பார்க்கையில் எனக்கே தெரியுது அவள் சத்தான ஆகாரம் சாப்பிட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த விஜயா அதுக்கு விட போகிறதும் இல்லை, அவளை வேலை வாங்கிட்டே இருப்பான். நீனும் அவளை சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நடமாடும் கடை வச்சு கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அதுக்காக வைக்கல, நான் சுயமரியாதையோடு இருக்கணும்னு சொல்லி தான் என் வீட்டுக்காரர் வச்சு தந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை சரியா, இனிமே நீ என்ன செய்யக்கூடாது, நடமாடும் கடைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும், சத்தான ஆகாரம் தான் சாப்பிடணும், என்ன ஆனால் நீ சமையல் வேலையை பார்க்கக்கூடாதுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை அவள் வேலை பார்க்காம இந்த வீட்டில் யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. நீ பாரு, ஏன் மருமகன் ரோகிணியை பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம வந்து வேடிக்கை பக்கம் வந்து தப்பெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையை ரூம் பார்த்து போகிறாங்க. என்ன மலேசியாக்காரி பையை கிளம்புற, ஒருத்தர் வீட்டில் வந்து குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னா அடுத்தவங்க தான் பார்க்கணும், நீ உண்டானா அவள் பார்க்க மாட்டாளா அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. இந்த ரோகிணி நினைக்கிறாங்க, நான் தான் ஒரு காலமும் இன்னுமே குழந்தை உண்டாக போகிறது இல்லையா, நான் தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி சொன்னால் காணாது, பெய் மீனாவுக்கு பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எனக்கு பாலெலாம் காய்க்க தெரியாது அப்படிங்கிறாங்க. பாலையுமா காய்க்க தெரியாது ரே மனோஜி அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. போங்க 2 பேரும் காய்ச்சி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் வந்து பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கெலாம் அது தெரியாது வைக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. பணக்கார பொண்ணுங்க, பார்லரை வரவங்களுக்கு கையும் முகத்தையும் அமுக்கி விட்டுக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் தெரிய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அங்கேருந்து அப்படி திருதுன்னு பார்க்குறாங்க. நம்மளை இந்த வீட்டில் இந்த பாட்டி டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுவாங்க போலையே, நம்ம சீனை போட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கோம், ஒரு வேலை செய்யாமல் மீனாவே வேலை வாங்கிட்டு இருக்கோம், போகிற பக்கம் பார்த்தா இந்த பிள்ளைங்க எல்லா வேலையும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. மனசு சொல்கிறாங்க, அந்த பிள்ளைலாம் வேலை செய்த மாதிரி வராது, அப்படி வேலை செய்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் அப்போ நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. பாட்டி இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, இந்த வீட்டில் நம்ம ராஜ்யம் தான், மீனா மாதமாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, மாதமாக ஓட்டுற நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவள் தான் எல்லா வேலையும் செய்யப்போறா, இந்த பாலை மட்டும் சுண்டை காய்ச்சி கொடுத்துட்டு நம்ம ரூம் பார்த்து போயிடுவோம், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால தானே பாட்டி அதை இதை செய்யுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கழிச்சு நைஸாக கிளம்பி பிஸ்னஸ் விஷயமாக ஒரு இடத்துக்கு போண்டிட்டு நம்ம பாட்டில் கிளம்பிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. அம்மா மனோஜ் வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பாட்டி ஏதாவது வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்க, மீனா மாதமாக வேறு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மாதமாக தான் இருக்கா,
3 மாதம்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல மனோஜ், அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, அதனால் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த விஜயாவுக்கு பயங்கர பிளானாக இருக்குது. 3 மாதங்கால ஒரு வேளை வந்து முதல்லே சொன்னால் நம்ம குழந்தைக்கு ஏதாவது தடை விதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு எதுவும் சொல்லுதோ சொல்லாமல் இருந்தாலோ அப்படி இப்படின்னு பல மாதிரி யோசிக்காங்க. ஐயோ, இவன் வாரிசு வந்துருச்சுன்னா அவள் வாரிசை நான் தூக்கணுமா, அந்த பூக்காரி வாரிசு தான் தூக்கி கொஞ்சணுமா அப்படி இப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி அத்தையிலேருந்து எல்லாருக்குமே ஃபோன் அடித்து முத்து சொல்லிடுறாரு. உடனே பார்வதி வீட்டுக்கு வராங்க. விஜயா விஜயா அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்வதி அப்படிங்கிறாங்க. ஒரு சந்தோஷமான செய்தியை முத்து சொன்னான் அப்படிங்கிறாங்க. உனக்கும் சொல்லிட்டானா அப்படிங்க. உனக்கு அது சந்தோஷமான செய்தியா, எனக்கு அது கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை வரப்போகுதுடி, குழந்தை ஒரு வாரிசு வரப்போகுது, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். மீனா முத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், உனக்கு பேரன் தானே அப்படிங்கிறாங்க. பேரனோ பேத்தியா தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பேரனும் கூட மாட்டேன், பேத்தின்னு கூட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ தாத்தானு கூப்பிடுவியா, ஒன்னி அதுன்னு விஜயானு கூட போதா, பாட்டின்னு தானே கூட போகுது அப்படிங்கிறாங்க. நான் ஏற்றுக்கிட்டே மாட்டேன், முதல்ல வந்து மனோஜுக்கு தான் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சாமியாரா கரெக்டான இது சொல்கிறதுக்கு, மந்திரம் சொல்கிறதுக்கு? வழக்கம் போல் நடக்கு சரியா, அவங்க குணத்துக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, நீ அதை தூக்கி கொஞ்சத்துக்குள்ள வழியை பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க குணத்துக்கு, அப்போ என் குணத்துக்கு அப்படிங்கிறாங்க. உன் குணத்துக்கு நான் எதையும் சொல்ல விரும்பலம்மா, குழந்தை பிறக்க போகுதுன்னு முத்து போன அடித்தா வந்தேன், நான் என்னால் முடிஞ்சு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு வந்ததில்ல, கொடுத்துட்டியா, பார்த்துட்டியா, கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, அவன் வீட்டுக்கு வந்துருக்க ஒரு காப்பி குடி கூட மாட்டே சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன பார்க்க வந்திருக்க, நான் காப்பி போட்டு தந்துருப்பேன், சாப்பாடு தந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து மீனா சமைச்ச சாப்பாடு தான் தந்துருப்பேன், நீ சமைச்சு தந்துருக்க மாட்டே அப்படிங்கிறாங்க. நான் சமைக்கிறதுக்கு அவ்வளோ வேலைக்காரியை தான் வச்சுருக்கேன், இந்த வீட்டு மருமகளாக வைக்கல அப்படிங்கிறாங்க. விஜயா இப்படி பேசுறது முத்து கேட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முடிக்கிறாங்க. இவ வேறு முத்துட்டு சொல்லி கொடுத்துருவா போலே அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு முடிக்காங்க. இல்லை பார்வதி, அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன், அவளை மருமகளாக என்னைக்கு அதுக்கிட்டேன், அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சொன்னேன், மற்ற மருமகளால் உனக்கு என்ன யூஸ் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன யூஸா, அந்த ரோகிணி என் பேரில் பார்லர் வச்சா அப்படிங்கிறாங்க, அதை தான் தூக்கிட்டு வேறு பேர் வச்சுட்டாலே அப்படிங்கிறாங்க. வைக்கலை, தொழில் பிஸ்னஸுக்கு வேறு கம்பெனி பேர் வச்சுருக்கா, ஆனால் அவன் என்ன மறக்காளா, மாதம் 5000 எனக்கு செலவுக்கு தரா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, பணத்துக்கு தானே இது பண்ணிகிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி தாரா, சுருதி எதுவும் தராளா அப்படிங்கிறாங்க. தராட்டிலேருந்து தான் அவங்க அம்மா என் பையனுக்கு வந்து நகை நட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்க சீர்வரிசை அப்படின்ட்டு இருக்காங்க. நீ இந்த மீனா அம்மாவை ஏன் இப்படி பேசுகிற வைக்கிற அப்படிங்கிறாங்க. இது உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. யாரும் சொல்லலை, அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க, அவன் வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அவன் வீட்டுக்கு வரணும்னு வந்தேன், ஆனால் அந்த அம்மா ஒரு மாதிரி போனதை பார்த்துட்டு நான் திரும்பி போயிட்டேன். நான் அது போனதை வச்சுட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ஏதாவது சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி போனாலும் நான் தான் சொல்லணுமா, அப்படி எதுவும் சொன்னால் தான் அவங்க அப்படி போவாங்களா, அவங்க முகமே அப்படி தான் அப்படிங்கிறாங்க. விஜயா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு நான் எவ்வளோ நாளாக ஃப்ரெண்டாக இருக்கேன் சரியா, நீ என்ன செய்வே அதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சும்மா என்னத்தையும் 4 ஊசி போன பண்டத்தை கொண்டு வராங்க, ஒரு இத்து போன சேலையும் ஒரு இத்து போன சட்டையும் கொடுத்து வந்துட்டு நாங்கள் வந்து சீர்வரிசை கொண்டு வந்தோம்னா நான் விடுவேனா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா, உனக்கு குணத்துக்கு வந்து சுருதி மாதிரி ஒரு மருமக வரலையோ, நீனும் அடங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் சுருதி என்ன செய்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த 2 மருமகளையும் உன் கண்ட்ரோலில் வச்சுருக்க, சுருதி உன்னோட கண்ட்ரோலில் வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அது பணக்கார வீட்டு பிள்ளை அப்படிங்கிறாங்க. இந்த ரோஹிணி வந்து நான் பார்த்த பொண்ணு, நான் உனக்கு சொன்ன பொண்ணு, அவன் கண்ட்ரோல்லே இருக்கா பணக்காரியாக இருந்தாலும். இந்த மீனா வந்து கஷ்டப்பட்ட பிள்ளை, அவன் சொல்ல கேட்கா, அதையே சொல்ல நீ வச்சுக்கோ சரியா. மாதமாக இருக்கும்போது நீ அவனை விழுந்து கவனிச்சாதான் அவள் குழந்தை பற்ற பிறகு உன்னையும் நல்லா பார்ப்பாள். இல்லை அப்படின்னா அவள் வந்து அவள் குழந்தைய பார்த்துட்டு உன்னை கண்டுக்கிட்டே மாட்டா அப்படிங்கிறாங்க. என்ன கண்டுக்கிட்டே மாட்டா, வேலையை செய்ய மாட்டாளா, இந்த குழந்தை பிறந்தா தானே அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் எப்படி பேசுகிற, வாய் நல்ல வாயாக பேசணும், ஒரு குழந்தை விஷயத்தில் இப்படி பேசாத வைக்காத அப்படிங்கிறாங்க. இல்லை, வீட்டு வேலை செய்து தான் அவளை வச்சுருக்கு, இவள் மாதமாக தானே 10 மாதம் வேலை செய்ய மாட்டான், என்ன 10 மாதம் நானே வேலைக்காரியாக இருக்க முடியுமா, இல்லை இவளுக்காக வேலைக்காரி வைக்க முடியுமா, வீட்டு வேலை தான் அவளை வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலை தான் வச்சுருக்கா, அப்போ நீ முத்தியும் மீனாவும் அடிக்கடி வீட்டு விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அவங்க வீட்டு விட்டு வெளில போயிட்டுனா அந்த வீட்டுக்கு பிடிச்ச கிரவம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேலைக்காரி வச்சுருப்பேன், இப்போ அவள் இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்காரி வைக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நாச்சியார் கூப்பிட்டாங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக வந்து சமைக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எதுக்கு சமைக்கணும், மீனா சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவள் சமைக்கணுமா, அவள் மாதமாக இருக்கா, அவள் சமைக்க முடியாது, நீ சமை அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாட்டுக்கோழி முடியெல்லாம் பிடிங்கிட்டேன், அதை சுட்டு கொத்தி குழம்பு வை அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு இதெல்லாம் தெரியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. நீ என்னெல்லாம் செஞ்ச அப்படின்னு எனக்கு தெரியும், கல்யாணம் முடிக்க முன்னோட்டி என்கிட்ட என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு கிடந்த, உன்கிட்ட நாட்டுக்கோழி கொடுத்தா அப்படியே உரித்து அப்படியே குழம்பு வச்சு கொடுப்ப, இப்போ நான் ஒன்று தெரியாமல் நடிக்கையோ செய் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் நாட்டுக்கோழியை
எல்லாம் வழி பண்ணி அவங்க வந்து குழம்பு வைக்காங்க. குழம்பு பார்க்குறாங்க, என்ன உப்பு உரப்புலாம் ஒழுங்கா போட மாட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாட்டி உப்புலாம் போடுதாங்க. உனக்கு வந்து ருசியாக இருந்தால் யாரும் சாப்பிடக்கூடாது, நீ பிறகு உப்பு போட்டு நல்லா சாப்பிடலான்னு நினைக்கியா அப்படிங்க. இல்லத்த அப்படிலாம் நினைக்கல அப்படிங்க. நீ நினைப்படி எனக்கு தெரியும். மீனா அப்படிங்க. பாட்டி நீ வர வேண்டாம், பெட்லேயே இரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டு நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு கொடுக்காங்க. முத்து நீனு உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி. இல்லைடா அவள் மாசமாக இருக்கா, அவள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா உன்னை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான். என் பேரை மாதிரி அழகான பிள்ளையை கற்றுக் கொடுக்கணும்னா நீ எத்தாப்புல இருக்கணும்டா. உன் ஃபோட்டோவை எழுதி எத்தாப்புல ஒட்டி வை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேராண்டி, பொண்டாட்டிக்கு வந்து தன் புருஷனை வந்து மாசமாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். நீ வண்டிக்கு கிண்டி எங்கேயும் ஓட்ட போயிடுவ, அவள் நீ பார்க்கணுன்னு நினச்சிவா, அந்த ஃபோட்டோவை தானே பார்ப்பா, அவன் ஃபோட்டோவை ஒட்டி வை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. அப்படியே மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க மாசமாக இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கும் உங்களை பார்க்கணுன்னு தோணுதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறது நினச்சி முத்துக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. பாட்டி ஒரு நிமிஷத்தில் வந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து பரபரன்னு வெளில போகிறாரு. என்ன இவ்வளோ அவசரமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்க்குறாங்க. போனோன்னு ஒரு ஸ்டூடியோவில் போய் தம்பி என் ஃபோட்டோ பெருசாகல அப்படிங்கிறாங்க. பெருசாகிறாரு. ஆனால் எதுக்குண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, பெருசாக எவ்வளோ தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு 500 வரும்ண்ணே அப்படின்னா. என்ன தம்பி 1000 வச்சுக்கோ. என்னென்ன 1000 தரேன் வச்சுக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வீட்டு செவத்தில் ஒட்டுதாங்க. என்னத்தை கொண்டு போய் ஒட்டுதான் அப்படின்னு சொல்லி விஜய் எட்டி பார்க்குறாங்க. இவன் ஃபோட்டோ. மீனா என்னை எப்போலாம் பார்க்க தோணுதோ இந்த ஃபோட்டோவை பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இது ரொம்ப ஓவராலாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க செவத்தை பூரா நாசம் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வராரு. முத்து ஃபோட்டோவை செவத்தில் ஒட்டுறது பார்த்துட்டு என்னடா முத்து என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பாட்டி தான் சொன்னாங்க, மீனாவும் சொன்னான், நான் இல்லாத நேரம் என்னை பார்க்கணும் அவளுக்கு தோணுமா, மாசமாக இருக்கால என்னை பார்க்கணும் தோணுமா, அதான் என்னோடய ஃபோட்டோ பெருசாக ஆக்கி ஒட்டணும்பா அப்படிங்கிறாங்க. சூப்பரா 2-3 இடத்துல கூட ஒட்டி விட்றா அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, வீட்டு செவத்தை அவன் மாசமாக்குறான், நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்ன தப்பு செஞ்சான், கரெக்டாக தானே பண்ணுறான். அவன் பொண்டாட்டி அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறான், இதில் என்ன தவறு இருக்குது. அவன் பொண்டாட்டி அவனை பார்க்க தான் செய்வான். அவங்க 2 பேரும் நினைக்கலாம், எந்த தவறும் இல்லை. அம்மா சொன்னாலும் தப்பு இல்லை, உன்னோட எண்ணத்தில் தான் தப்பு, உன் கண்ணில் தான் தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இவங்க சொல்கிறாங்க, சுருதி வராங்க. என்ன மீனா நீங்கள் மாசமாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டால் வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன பெரிய ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கீங்க முத்து ஃபோட்டோவை அப்படிங்கிறாங்க. இல்லை மாசமாக இருக்கும்போது அவர் ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாசமாக இருக்கும்போது தான் பார்க்கணுமா, மற்ற நேரத்தில் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போனாலும் பார்க்கலாம், அப்போ ஃபோட்டோ இல்லை, மாசமாக இருக்கும்போது அவரே மாதிரி குழந்தை வரும்னு நம்ம ஆசைப்படுவோம், அதனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவரே மாதிரி குழந்தை வரும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா ரவி ரவி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சுருதி கத்திட்டு இருக்க என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம உடனே ஸ்டுடியோ போகணும், ஃபோட்டோ பெருசாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சுருதி எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா ஸ்டுடியோ அடைச்சிருப்பாம்மா அப்படிங்க. ஒன்றும் பரவாயில்ல, ஏதோ ஸ்டுடியோக்காரங்களை எழுப்பினாலும் நம்ம வந்து நீங்கள் ஃபோட்டோ டெவலப் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக போகிறாங்க. போயிட்டு ஒரு ஸ்டுடியோக்காரன் எழுப்புறாங்க. எழுப்பி ரவி ஃபோட்டோவை பெருசாகணுங்கிறாங்க. தம்பி கடையை இப்போ தான் அடைச்சிட்டு வந்தால் மறுபடியும் திறக்க சொல்கிறீங்க. சரி தம்பி எனக்கு டபுளாக வேணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் பணம் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி படத்தை பெருசாகிட்டு வந்து நேராக ரூமில் ஓட்டுறாங்க. ரூமில் ஓட்டினோடனே இதை பார்த்த விஜயாவுக்கு பாருங்க, ஸ்ருதிக்கு எவ்வளோ ஆசை பாருங்கள் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, முத்து ஓட்டினா தப்பாக தெரியுது, ஸ்ருதி ரவியும் செவத்தில் ஓட்டினா அவனை சந்தோஷமாக தெரியுதுதானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாண்டி நானும் மனோஜ் படத்தை பெரிய படமாக வீட்டு ரூமில் ஒட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமா என் பையனை பார்த்தா உனக்கும் சீக்கிரம் குழந்த பிறக்கும், அவன் உண்மையிலே அழகாக தான் இருப்பான் என் பையன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. 2 பையனும் அழகாக இருப்பாங்க, முத்து மட்டும் அசிங்கமாக இருப்பானே அப்படின்னுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க ஸ்டைலாக வந்து கல்யாண வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற ஜோடி அமைஞ்சிருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. முத்துக்கும் ஏற்ற ஜோடி தான் அமைஞ்சிருக்கு, முத்துக்கும் குறைஞ்ச ஜோடி கிடையாது. முத்தை எந்த அளவுக்கு மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், ஆனால் நீ அதை ஏற்றுக்கிற மறுக்கிற அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணா முத்து இவங்க வராங்க, பாட்டி வராங்க. அண்ணாமலை இவள் ரேஞ்சு அவ்வளோதான்டா, இவளை வந்து நீ வந்து இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வச்சுருக்கணும், நீ பொண்டாட்டியாக வச்சுருக்க பற்றியா, அதனால தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா, நான் வந்து எல்லாருக்கும் சுயமரியாதை கொடுக்கணும், ஆணும் பெண்ணும் சமம் நினச்சி இது பண்ணேன், ஆனால் இவள் வந்து என்னை வந்து பின்னோக்கிய சிந்தனைக்கு தள்ளுவா போல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள் அம்மா தானே எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தானேங்க செஞ்சேன், இவன் வரதுக்குன்னு ஊட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லா வேலையும் இவன் செஞ்சானா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இவள் எப்படிலாம் எந்தெந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு தெரியும், வீட்டு வேலைக்காரி வச்சு என் பையன் அதுக்குன்னு சம்பளத்தை கொடுத்து அவனே ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான், அவன் இன்னொரு பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து உனக்கு பார்த்துருக்கான். நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டும் திரண்டுக்கிட்டும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு நீ வந்து என் பையனை குறைச்சி பேசிக்கிட்டு, என் பேத்தியில் குறை பேசிக்கிட்டு, என் உயரனை குறை பேசிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. கரெக்டாக இரு, இல்லைனா நீ வந்து உங்கள் பிறந்த இடத்துக்கு நீ போண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை
நான்லாம் இனிமேல் போக முடியாது, வைக்க முடியாது, நீங்கள் சொல்லுறதெல்லாம் நான் நம்ப முடியாது, நீங்களாம் வந்து எனக்கு வேண்டாதுக்கு ஏதோ சொல்கிறீங்க, எங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், எங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுட்டு போகட்டும், கரெக்டாக இருந்தால் நீங்கள் இருப்ப, ஓவராக பண்ணிகிட்டு இருந்தால் பிறகு பார்த்துக்க, என் பையன் ஏன் சொல்ல தான் கேட்பான், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்பவும் என்கிட்ட பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, நீ பண்ணதை பார்த்தா நான் கேட்க வேணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஆகா, இந்த அத்தை இங்கே இருந்தால் சரியே வராது, எதையாவது ஒன்று செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த அத்தை சாப்பிட்றதுல எதையாவது நம்ம போட்டுரும் போது வயிற்றால் போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, இங்குள்ள சாப்பாடோ இங்குள்ள ஹீட்டோ சரி வராது, அதனால் பேசாமல் நீங்கள் கிராமத்துக்கே போயிருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அத்தை நீங்கள் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. உன் பாசம் எனக்கு தெரியும், நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆகா, இந்த அத்தையை ஒன்றுமே செய்ய முடியாது போலையே, வயிற்றாலப்புறம் மாத்திரை 2 இருக்குது, அதையாவது போட்டுவிட்டு அத்தையை வந்து எதையாவது பண்ணி விடலான்னு பார்த்தா அதுக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. என்ன விஜயா, எங்கள் அம்மா நீ பாசத்தோடு கூப்பிட்டா வருவாங்க, சார் சாப்பிடலையா அப்படின்னா இது என்னது நீ சொல்லி சாப்பிடுவாங்களா அவங்களுக்கு தெரியும் இப்போ சாப்பிடக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறாங்க. எங்கள் வயசான காலத்தில் நேரத்தோடு சாப்பிட்டாதானுங்க நல்லது அப்படிங்கிறாங்க. உனக்கு வயிறு பசிக்கா, பேசாமல் போய் சாப்பிடு, நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு நீ சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்டுக்கிறேன், மனோஜும் சாப்பிடணும். அம்மா தான் உங்கள் டீம், நீ ரோகிணி மனோஜ் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பரியான கடுப்பாகுது. நாங்களாம் டீம் அப்படிங்கிறாங்க. அப்படித்தானே செயல்படுறீங்க, இந்த வீட்டில் வந்து எல்லாரையும் ஒன்றா நினைக்கணும், மனோஜ் ரோகிணி ஸ்ருதி ரவியை மட்டும் நீ கரெக்டாக வந்து உயர்ந்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு முத்து மீனாவும் தாழ்ந்தவங்க நினச்சா இப்படி சரி வருமா? அப்போ அதுக்கு நானும் எங்கள் அம்மாவை விட முடியாதுல்ல, முத்து மீனாவுக்கு நாங்கள் என்றைக்குமே கேடயமாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.